இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிஜி ப்ரோக்ராம் படிச்சுக்கிறது மிக நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிகாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மேற்கொண்டு நீங்கள் பிஜி ப்ரோக்ராமில் எம்பிஏ இருக்குது, எம்சிஏ இருக்குது, எம்காம் இருக்குது, எம்ஏ இருக்குது. இந்த மாதிரி நிறைய பலதரப்பட்ட கோர்சஸ் வந்து ஆன்லைனில் நீங்கள் படிச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போயிட்டு தாராளமாக இதை படிச்சுக்கலாம். இது இல்லாமல் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருப்பாங்க, அவங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, யூஜி படிக்காம விட்டுருப்பாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் அவங்களும் பிஏ, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிஎஸ்சி ஐடி இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது, அவங்களும் தாராளமாக இதில் படிச்சுக்கலாம். அதே நேரத்தில் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாமினல் ஃபீஸ், அதாவது மினிமம் வந்து செமஸ்டருக்கு 27,500 ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ரெகுலராக ஒரு காலேஜில் போய் நீங்கள் எம்பிஏ படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு. அதே நேரத்தில் இங்கே அட்மிஷன் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸு, யூனிவர்சிட்டி ஃபீஸு, லேப் ஃபீஸு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரே ஃபீஸ். உதாரணத்துக்கு 27,500 நீங்கள் கட்டினீங்கன்னா 6 செமஸ்டருக்கு 27,500 இதான் ஃபீஸ். இதை தாண்டி எந்த ஃபீஸும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கிறனால ஒரு 15,000 மேலே சேலரி வாங்குறீங்க, அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஐடி ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபீஸை வந்து நீங்கள் அப்படியே பிரித்து கட்டிக்கலாம். மாதம் பிரித்து கட்டிக்கலாம். இஎம்ஐ காஸ்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 0 காஸ்ட் வரும். ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்ட் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது.